நம சிவாய. வணக்கம் நேயர்களே. இதில் நாம் பார்க்க போவது மார்ச் மாத ராசி பலன்கள். இந்த 2026 வருடத்தில் மார்ச் மாதத்தில் பல முக்கிய நிகழ்வுகள் நடக்கப் போகிறது. மாத ஆரம்பத்தில் மேசம் ரிஷபத்தில் எந்த கிரகங்களும் இல்லை. மிதுனத்தில் குரு வக்ர நிலையில் உள்ளார். சந்திரன் கடகத்திலும் கேது சிம்மத்திலும் ராகு கும்பத்திலும் இருக்கும். செவ்வாய், சூரியன், சுக்கிரன் மற்றும் வக்ர நிலையில் புதன், இந்த 4 கிரகங்களும் கும்பத்தில் ராகுவுடன் சேர்ந்து இருக்கும். சனி கிரகமோ மீனத்தில் தன் நட்சத்திரமான உத்திரட்டாதியில் சஞ்சாரத்தில் இருப்பார். இதில் மாத 2ஆம் தேதியில் சுக்கிரன் மீனத்திற்கு பெயர்ச்சியாகும். 3ஆம் தேதி இந்த ஆண்டின் முதல் சந்திர கிரகணம் பௌர்ணமியில் நிகழும். மார்ச் 11ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்தில் வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் பயணிக்கப் போகின்றார். 15ஆம் தேதி சூரியன் மீனத்திற்கு பெயர்ச்சியாகும். சனி மற்றும் சுக்கிரனுடன் அங்கே சேர்ந்திருக்கும். 16, 17 மற்றும் 18ஆம் தேதி சந்திரன் கும்பத்தில் ராகு, செவ்வாய் மற்றும் புதனுடன் சேர்ந்திருக்கும். 19, 20, 21ஆம் தேதியில் அதே சந்திரன் மீனத்தில் சூரியன், சுக்கிரன் மற்றும் சனியுடன் சேர்ந்து இணைந்து இருக்கும். இந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தியாகும். 26ஆம் தேதியோ சுக்கிரன் மீனத்திலிருந்து மேசத்திற்கு பெயர்ச்சியாகிறது. 2ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரையில் சுக்கிரன் மீனத்தில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கும். கூடவே அதே மீனத்தில் நட்பான சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதியில் இருப்பார். கர்மகாரகனான சனி பகவான் சுகபோக யோகக்காரகனான சுக்கிரனுடன் இணையும் போது ஒரு சில ராசிகள் மிக அற்புதமான பலன்களை கண்கூடாக பார்க்க போகிறது. இதை பற்றி ராசி பலனின் முடிவில் கூறுகிறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். மார்ச் மாதத்தில் பல கிரகங்களின் மாற்றங்கள் நிகழப்போகின்றன. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசினருக்கும் முடிந்த வரையில் துல்லியமாக பலன்களை கணித்துள்ளேன். இதில் உங்கள் ஜாதகத்தில் உதாரணமாக மேச ராசி என்று இருந்து லக்னம் வேறு ஒன்றாக இருந்தால் 2 ராசி பலன்களையும் சேர்த்து பார்ப்பதுதான் சரியான அமைப்பாக வரும். இந்த மார்ச் மாதத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு என்னவென்றால் குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆவதுதான். அதன் மூலமாக பல ராசிக்காரர்கள் முன்னேற்றத்தை பார்க்க போகின்றனர். மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் குரு பகவான் இந்த மாத ஆரம்பத்தில் மிதுன ராசியில் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். அதோடு உங்கள் ராசியிலேயே சனி தன் நட்சத்திரமான உத்திரட்டாதியில் உள்ளார். ராகு, சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் என்ற 5 கிரக சேர்க்கை 12ஆம் இடமான கும்பத்தில் உள்ளது. இந்த அமைப்பினால் மிகவும் சவாலான மாதமாக அமையப் போகிறது. வேலையில் இருப்பவர்களுக்கு தற்போது நடப்பது ஜென்மசனி காலம் என்பதால் வேலையில் அதிக பொறுப்புகள் வரலாம். மேலதிகாரிகளிடம் பேசும்போது நிதானம் தேவை. வேலையினால் மன அழுத்தம் கூட வரலாம். வேலையை மாற்றும் எண்ணம் வந்தாலும் அதற்கு இந்த மாதம் உகந்ததாகவும் இல்லை. அதனால் அதை தவிர்ப்பது நல்லது. தொழில் புரிபவர்களுக்கு தொழிலில் லாபம் குறைவாகலாம். வரவேண்டிய பணமும் நிலுவையாகலாம். அதற்காக உணர்ச்சிவசப்பட்டு யார் மீதும் கோபப்பட வேண்டாம். குருவின் வக்ர நிவர்த்திக்கு பிறகு சுபத்துவமான பார்வையால் சற்று முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொழில் தொடங்க முதலீடு செய்வதோ அல்லது பங்குச்சந்தையில் பெரிய ரிஸ்க் எடுப்பதையோ இந்த மாதத்தில் தவிர்க்கவும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள், சண்டைகள் இருக்கலாம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி புதன் வக்ர நிலையில் 12ஆம் இடத்தில் உள்ளதால் கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். குரு வக்ர நிவர்த்தியாகி 11ஆம் தேதிக்கு பிறகு 12ஆம் இடத்தை பார்ப்பார் என்பதால் பிரச்சனைகள் குறைந்து நல்லுறவு உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்தால் குடும்பத்தில் அமைதி நிலவும். வெளியூர் பயணங்களை முடிந்த வரையில் இந்த மாதம் தவிர்க்கவும். 12ஆம் வீட்டில் 5 கிரக சேர்க்கை இருப்பதனால் உடைமைகளோ அல்லது பண இழப்போ ஏற்படலாம். கவனம் தேவை. திருமணத்திற்கு வரன் பார்ப்பவர்களாக இருந்தால் சித்திரை மாதத்திலிருந்து பார்ப்பது சிறப்பாகும். மீனராசி காதலர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பாக இல்லை. பேசும் போதும் சரி, இல்லை செல்போனில் மெசேஜ் செய்யும் போதும் வார்த்தைகளில் கவனம் முக்கியம். சண்டைகள் வர வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இதை புரிந்து கொண்டு செயல்பட்டால் சிறப்பு உண்டாகும். மீனராசி பெண்களுக்கு மனநிலையில் ஒரு குழப்பம், தேவையற்ற பயம், மன அழுத்தம் மற்றும் உடல் சோர்வு இருக்கும். கணவரிடத்தில் விட்டு கொடுத்து போவது நல்லது. எடுத்த காரியங்களை முடிப்பதற்கு 2-3 முறை முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கும். எதிலும் பதற்றப்படாமல் நிதானமாக செயல்படுவது அவசியம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலை பளு இருக்கத்தான் செய்யும். மேலதிகாரிகளிடம் திட்டு வாங்கவும் செய்யலாம். பொறுமை மிக முக்கியம்.
கோபப்பட்டு வேலையை விட்டு விலகிவிட வேண்டாம். மாணவர்களுக்கு இது சற்று கஷ்டகாலம் என்பதால் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் திணறுவீர்கள். அதிகாலை நேரத்தை படிப்பிற்கு தேர்ந்தெடுங்கள். தினமும் குருவை வணங்கிவிட்டு படிக்க ஆரம்பியுங்கள், நல்லதே நடக்கும். சீனியர் சிட்டிசன்களான உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் மற்றும் பொறுமை தேவைப்படும் மாதமாக காட்டுகிறது. குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுடன் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வரலாம். உங்களின் அனுபவத்தை வைத்து அமைதியாக கையாள்வது நல்லது. குருவின் பலத்தால் வீட்டில் சுப செலவுகள் ஏற்படலாம். பேரன் பேத்திகளின் கல்வி அல்லது திருமணம் தொடர்பான நல்ல முடிவுகளை எடுப்பீர்கள். ஆரோக்கியத்தில் உடல் சோர்வு, மந்தநிலை, சலிப்பு, கால்களில் வலி, தலைவலி, தூக்கமின்மை மற்றும் காய்ச்சல் போன்றவை வரலாம். சரிவிகித உணவும் ஓய்வும் நலத்தை தரும். மார்ச் மாதம் 7, 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் சந்திராஷ்டமம் நிலவுவதால் புதிய முயற்சிகள் மற்றும் பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஆக மீனராசினருக்கு இந்த மார்ச் மாதம் பொறுமையை சோதிக்கும் மாதமாக இருந்தாலும் விழிப்புணர்வுடன் இருந்தால் வழி பிறக்கும். அன்பான நேயர்களே, தற்போது நீங்கள் பார்த்தது ராசிக்கான கோச்சார பலன்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்கள் ராசி இதுவாக இருந்து லக்னம் வேறு ஒரு ராசியில் இருந்தால் அந்த ராசிக்கான பலன்களையும் சேர்த்து பார்ப்பதுதான் சரியாக வரும். இந்த மார்ச் மாதம் நிறைய முகூர்த்த நாட்களையும் பல விசேஷ நாட்களையும் கொண்டுள்ளது. வீடியோ ஆரம்பத்தில் கூறிய சனி சுக்கிரன் இணைவு தனித்துவமாக பார்க்கும்போது மீனராசி நேயர்களுக்கு லாபஸ்தானம் மற்றும் விரயஸ்தான அதிபதியான சனி பகவான், தைரிய வீரியஸ்தானம் மற்றும் ஆயுள் ஸ்தான அதிபதியான சுக்கிரனுடன் இணைவது ஒரு மாறுபட்ட பலன்களை தரும். நீண்ட நாட்களாக வாங்க நினைத்த வீட்டு உபகரண பொருட்கள் அல்லது வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். மீனராசிக்கு 7.5 சனியின் காலம் என்பதால் சுக்கிரன் தரும் சுகங்களை முழுமையாக அனுபவிப்பதில் சில தடைகள் அல்லது தாமதங்கள் ஏற்படலாம். உச்ச சுக்கிரன் ஆசைகளை தூண்டிவிடுவார். சனி பகவானோ கடமைகளையும் கட்டுப்பாட்டையும் வலியுறுத்துவார். இந்த இழுபறி மனநிலை சில நேரங்களில் சரியான முடிவெடுப்பதில் தடுமாற்றத்தை தரும். அதனால் இந்த 24 நாட்களும் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும். அதோடு மார்ச் மாதம் 3ஆம் தேதி நிகழப்போகும் சந்திர கிரகணம் இந்த 2026இன் முதலாவது கிரகணமாகும். இது இந்திய நேரப்படி சரியாக மாலை 6 மணிக்கு ஆரம்பித்து அதே மாலை 7:32 முடிவடைகிறது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் இந்த சந்திர கிரகணத்தை பகுதியளவு மட்டுமே காண முடியும் என நாசா விஞ்ஞான கூடமானது அறிவித்துள்ளது. இந்த நேரத்தில் முடிந்த வரையில் திட உணவுகளை சாப்பிடாமல் இருப்பது நல்லதாகும். கர்ப்பிணி பெண்களும் வெளியே பயணிப்பதை தவிர்க்கவும். குரு பகவான் வக்ர நிவர்த்தி பலன்கள் அனைத்து ராசிகளுக்கும் எங்கள் சேனலில் பதிவேற்றப்பட்டுள்ளது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதையும் பார்த்து பயன்பெறுங்கள். எங்கள் அலர்மகள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஓகே பண்ணி வைங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். உங்களின் ஆதரவுகளுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய.